ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிப் பாண்டிச்சேரி வரைக்கும். இன்னைக்கு வந்து மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் மேரேஜ்க்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒய்ஃப் அண்ட் விஸ்வக் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி வரைக்கும். இவர் காலையிலேருந்து கேட்டுட்ருக்கார், பாண்டிச்சேரி போகணும் பாண்டிச்சேரி போகணும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ண போகிறது தெரியாது, என்ன பார்க்க போகிறோன்றது தெரில. இப்போ வந்து இந்த கூலர்ஸ் போடணுமா அவருக்கு? போடு போடு. எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போயிட்டுருக்கோம்? கன்னியாகுமரிக்கா? மணி 12 ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. ஸோ 3 மணி போட்டிருக்கு எஸ்டிமேஷன் டைமு. பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போய் ரீச் ஆக முடியுமான்ட்டு. அங்கே போய் லஞ்ச் சாப்பிடலான்னு ஒரு பிளான். அப்புறமா போகலாம். ஓகே, எம்ஜிஎம் கிடையாது, மிக்கி மவுஸ். எம்ஜிஎம் போனால் நீ ரைட்ஸ்லாம் போக மாட்டேன். ஸோ அதனால் நம்ம 2 இயர்ஸ் கழிச்சு போகலாம். அப்போ நீ கொஞ்சம் பெரிய பையனாக விளையாண்டுருவேன். இப்பவே போகணும். ஆமா, என்ன போட்டு மாட்டேன். அப்புறம் பொம்மை விஷாக் எங்கப்பா? லெஃப்ட்ல பாரு. பாத்தியா? வேணும்பா, வேணும். நம்ம ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டி இருக்கோம், இளநீ குடிக்கலாம் அப்படின்னு. இவர்கிட்ட போய் வாங்குவோம் இளநீ. என் பையன் வேற இளநீ ஃபேவரெட்டு. அவரும் இளநின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சளி பிடிச்சிருக்கு. நீ நைட்டு ஃபுல்லாக இருமிட்டு இருந்தியா? நான் வேற வாங்கி தரேன் இரு. அப்பா முதல்ல வரேன் இரு. 40 ரூபா சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இன்னும் ஒன்று போடுங்க. அவனுக்கு கொஞ்சம் கொடு. போதும், ரெண்டு போதும். இன்னொன்று வச்சு அந்த 200 ரூபாய் கொடுத்துட்டேன்னு. இன்னொன்னா? சரி வெட்டுங்க. கொடு, அவர்கிட்ட கொடு, அவர்கிட்ட கொடு. ரோட்டில் போகவே கூடாது, ஓரமாக தான் நிற்கணும். அங்கே நில். இந்த பக்கம் நில்லு. இந்த வா, இன்னும் இங்கே வா, இந்த பக்கம் வா. கையில் எடுத்து கொடு. வா விட்டப்பா, டைம் ஆயிடுச்சு பார். மெதுவா கார், இங்கே வா கார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. வேற எங்கேயாச்சா? என்னடா வீட்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அதான் பாண்டிச்சேரி பார்த்தாச்சுல. சன்செட் அப்போ சூப்பராக இருக்கும் இந்த வியூ. இப்போ நிறைய அந்த செடிங்கெல்லாம் முளைச்சிருச்சு. இல்லைன்னா அந்த லேக்கும் அந்த சன்செட்டும் சூப்பராக இருக்கும். நான் முதலியார் குப்பம் அந்த சைடு போட் ஹவுஸ் இருந்தது. ஃப்ரெஞ்ச் பேக்கரி வந்துட்டோங்க. அங்கேருந்து கரெக்டாக இடம் பார்த்து வந்துட்டேன், மேப் போட்டுட்டு. அதே மாதிரி பார்க்கிங் டைட்டாக தான் இருக்குங்க.
ஸோ ஃப்ரெஞ்ச் பேக்கரியில் தான் இன்றைக்கி வந்து நம்ம லன்ச் சாப்பிட போகிறோம். எனக்கும் பெருசாக ஐட்டம்ஸ்லாம் தெரியாது, பட் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன், வாங்கியிருக்கேன். வாங்க போய் சாப்பிட்லாம். ஓகேவா? பேக்கரியில் போய் சாப்பிடலாமா? இது நம்ம ஒரு பேக்கரி மாதிரி இருக்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், போய் செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேவா? போலாமா? வா இறங்க. இதுதான் அந்த பேக்கர் ஸ்ட்ரீட். போய் பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாரு, இங்கே வா. எது சாப்பிட்ற? இது அந்த பொம்மையா? சரியா, முதல்ல போய் வேறு எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். என்ன சாப்பிட்ற? அது சாப்பிட்றியா? ஓகே. அது சிக்கன்ரா, சிக்கன். ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டாங்களே, எங்கே ஓடுறா? எது? அது ஒன்றுமே தெரியல. ஐஸ்கிரீம் தான் இருக்குது. வா வா. வா செலக்ட் பண்ண. நீங்கள் வா, இங்கே வா, அங்கே வா. முதல்ல சாப்பிட்லாம், முதல்ல ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஒரு ஐட்டம் மட்டும் வாங்க. வேணா இந்த ஸ்பினாச். சரி, நம்ம முதல்ல இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெஜ் அண்ட் சீஸா? ஸ்பினாச் அண்ட் ஃபெட்டா சீஸ். கீரையாக இருக்கும். சரி வேணாம், அது ஒரே கீரையாக இருக்கும். அப்போ இது மட்டும். இது ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சுங்க. இதுதான் இந்த எஸ்கர்காட்ஸ் ரைசிங். அதுக்கப்புறம் சாக்கோ பனானா சாக்கோ. இங்கே பாரு, 2 ஐட்டம் வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாரு, சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கு. பனானா ஃப்ளேவர் அப்படியே சாஃப்டாக இருக்கு. பயங்கர பசி. அது உனக்கு, இது எனக்கு. இதுவுமே சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? உனக்கு ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஐட்டம் தான் உனக்கு பிடிக்கும், கரெக்டா? வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே. இது என்ன செகண்ட் ஐட்டமா? எக்லெஸ் சாக்லேட்டா? இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே, சாப்பிட்டு பாரு. இது என்னது? ஸ்பினாச் சாண்ட்விச்.
அது எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடணும். க்ரீம் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஸ்பினாச் சாண்ட்விச் இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் அந்த என்ன பிரச்சனை இங்கே? க்ரீம் மட்டும் வேணும். ட்ரை பண்ணி நீ முதல்ல சாப்பிடுங்க. நான் சாண்ட்விச் சாப்பிட்டு வரேன். நீ முதல்ல சாப்பிடு. என்ன இது நீ சாப்பிட்டா சாப்பிடவே மாட்டேன். நீ முதல்ல அதை சாப்பிடு. நான் எப்படி சாப்பிட்டு போகிறேன்? ஃபுல்லாக வெஜ்ஜஸ் போட்டு சாப்பிட்டேன். நல்லா இருக்கும். சூடாக சாப்பிடணும். ஓரிகனோ போடலாம். ஸ்பினாச்சு, சீஸு, ஆனியன், டொமேட்டோ. இது வந்து சாக்லேட்டில் போட்டு சாப்பிட்றது கிடையாது தம்பி. சரி போதும் போதும் வச்சுரு. எக்லேஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்காது. உனக்கு அப்போ எந்த சாக்லேட் தான் வேணும்? இப்படி டெடி பியரா? இது நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. போய் வேற வாங்கிட்டோம். என்ன இப்போ பிடிக்கல? பிடிக்கலன்ட்டு மொத்தத்தையும் நீ தான் காலி பண்ணியிருக்க. அடுத்த சாக்லேட்டு கட்டி போடுறியா? சரி போய் செலக்ட் பண்ண என்ன சாக்லேட் வேணும். உங்கள் அம்மா செலக்ட் பண்ண சொல்லு. ஆனால் குட்டி சாக்லேட் தான். ஏதாவது பெரிய சாக்லேட் ஏதாவது செலக்ட் பண்ண. செலக்ட் பண்ண. புரியல. ஒன்று ஒரே ஒரு சாக்லேட் தானே செலக்ட் பண்ண சொன்னேன். எத்தனை சாக்லேட் செலக்ட் பண்ண? ஒரே ஒரு சாக்லேட் தான் செலக்ட் பண்ண. வாங்கி தரலையா? நானும் நீயும் வாங்கலாமா? சத்தம் போடக்கூடாது. சாக்லேட் எது? டெடி பியரா? அதை வாங்கி நீ என்ன பண்ண போற? குட்டி சாக்லேட் ஏதாவது வாங்கி சாப்பிடுற? ஆமாம். குட்டி டெடி பியரா? சரி குட்டி டெடி பியர் வேணா ஒன்று வாங்கி தரேன். ரெண்டு வேணாம், ஒன்று போதும். ரெண்டு வாங்கி என்ன பண்ணுறேன்? ஆச்சி தாத்தாக்கா அவங்க சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டாங்க. அம்மாலாம் வேணான்ட்டாங்க. அதெல்லாம் வேணாம். இந்த மினி டெடி பியர் ஒன்று. என்னம்மா எது? அது வேணாம். ஆமாம் ஆமாம் எல்லாமே ஆமாம் புதுசாக தான் வந்து. இது ஆள் வரட்டும். அந்த கூப்பிட்டா தான் நம்ம வாங்க முடியும்.
டெடி பியர் சாக்லேட் கட்டிச்சா அதில் ஒன்று தான் உனக்கு இன்னொன்று அப்பாக்கும் அம்மாவுக்கும் வந்து இன்னொரு சாக்லேட் ஓகேவா சாப்பிட்டு பாரு டெடி பியர் அது கீழே வை டெடி பியர் கீழே வை சரி அது அம்மா கிட்ட எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து தான் கொடுப்பேன் எப்படி இருக்கு டெடி பியரை நான் கடிக்கவா சரி சாப்பிடு டெடி பியரை இது மட்டும் எனக்கா இது இவ்வளோ உண்டு சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கு வெயிட் பண்ணுமா என்னடா இது மார்ஷ்மெலோவா இது ஓ மார்ஷ்மெலோ சாக்லேட் கோட் பண்ணியிருக்கு டே அப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவன் வந்து டெடி பியரை சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் கடிச்சேன் சரி சரி சாப்பிடு சாப்பிடு என்னம்மா இருக்கு இன்னும் 2 கொஞ்சம் தருவா ஸ்க்ரீன் நான் சாப்பிட கூடாது நீ தான் சாப்பிடுவியா எங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் வந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்க பட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் யூனிக்காக ட்ரை பண்ணணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் என்ன நீ கேட்ட சாக்லேட் சாப்பிட்டாச்சா அப்பா கொஞ்சம் கிடைக்கலாமா எது கொடுத்தா அப்பாக்கு சாக்லேட் மட்டும் அப்பா கொடுப்பியா அது உள்ள இருக்கு க்ரீமாக நான் கடிக்கக்கூடாதா அது உனக்கா தம்பி ஐஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது வெளியே கிளம்பலாம்னா 220 rupees இல்ல அது சாக்லேட் வாங்குறது வச்சு ஆமா டெடி பியர் சாக்லேட் சாப்பிட்டல இப்ப வாங்க 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 கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு எங்க ஓடுற இங்க வா வா அங்க வா பேக்கர் ஸ்ட்ரீட்டில் லஞ்சை சாப்பிட்டாச்சுங்க கார் எடுத்துகிட்டு நடந்தேலாம் இல்லை தெரியும் அங்கே போய் கார் பார்க் பண்ணிக்கலாம் வா பார்க்கலாம் அங்கே ஒரு இடம் இருக்கும் முதல் அவன் கையில் இருந்து வாங்க அவனை தூக்கு நான் அங்கே வந்து தரேன் வா தண்ணி போயிடுச்சு அடிக்கா இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்கிங் காரில் வந்தால் பார்க்கிங் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம கார் பாருங்கள் இங்கே இருக்குது ப்ளெயினாக இருக்கும் வீடியோலலாம் பார்க்கும்போது
போகுது போட்டோ ஷூட் எடுக்கும்போது. ஓகே அமைதியா ஏய் கூகுளே அமைதியா இருக்குன்னு சொல்றியா? ஆமா சும்மா வை இங்க தான்டா. என்ன அப்ப மண்ணு எங்கப்பா? இந்த பீச்சில் மண்ணெல்லாம் இருக்காதுடா. போலாம், வரும்போது போலாம். வெயிட் பண்ணுமா சொல்றாங்கல்ல புள்ள. நான் பீச்சில் போய் குளிக்க போறேன். குளிக்க போறியா? பீச்சில் நீ மட்டும் ஆஸ்திரேலியால போய் பீச்சில் குளிச்சால நான் குளிக்க போறேன். ஏய் ஆனா உனக்கு வாய் நல்லா பயங்கர வாயா இருக்கிறா. போய் இதுக்குள்ள போய் என்னன்னு போய் பாரு. பார்த்து இங்க வந்து பழி வாங்குறோம். என்ன ஆஸ்திரேலியாவில் குளிச்சதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து பழி வாங்குறியா?